ஹாய் தர்சன் டாக்கிஸ் வியூவர்ஸ், மீண்டும் உங்களை ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறீங்க. யூடியூப் மூலமாக நீங்களும் இன்கம் பெற ஆசைப்படுறீங்கன்னா ஆரம்ப கட்டம் யூடியூப் என்றாலே பெருசாக சேனல் ஆரம்பிப்பது தொடர்பான உங்களுக்கு அவ்வளவு போதிய நாலேஜ் இல்லை என்றார்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பேசிக்கான விஷயங்களை நான் சொல்லுவேன். இப்படி நிறைய சேனலில் இப்படியான வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது என்னுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு என்ன மாதிரி நீங்கள் யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி எப்படி அந்த மொனிட்டேஷன் ப்ரோக்ராம் வரை செல்லலாம் என்பதற்கான இலகுவான வழிகளை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக நிறைய இன்கம் பெற்றுக்கொண்டு வராங்க. நல்ல வியூஸ்களை பெற்றுக்கொண்டு யூடியூப் மூலமாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்ற நிறைய யூடியூபர்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்களும் ஆக வேண்டுமா? கண்டிப்பாக ஆகலாம். அதுக்கு உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருந்தால் நிச்சயமாக அதை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேசிக்காக யூடியூப் ஒரு இமெயிலை கிரியேட் பண்ணி அந்த இமெயில் மூலமாக நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு பேராக கிரியேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மற்ற ஒருவரும் பயன்படுத்தாத ஒரு யூனிக்கான பேராக இருந்தால் உங்களோட சேனலை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் யூடியூப் சேனலுக்கு வைக்க போகிற டைட்டில் பார்த்தீங்கன்னா மற்றாக்கள் யாரும் யூஸ் பண்ணாத ஒரு யூனிக்கான யூடியூப் சேனலை கிரியேட் கிரியேட் பண்ணி பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் கிரியேட் பண்ண பிறகு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொனிட்டேஷன், அதாவது கூகுள் அட்சென்ஸோட பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி அதன் மூலமாகத்தான் உங்களுக்கான ரெவென்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு யூடியூப் ப்ரோக்ராம்ன்ற ஒரு விதிமுறைகள் சில இருக்குது. இதுகள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான், பேசிக் விஷயமான இதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு யூடியூப் உங்களை கனெக்ட் பண்ண அனுமதிக்கும். அதுக்கு பேசிக்கான விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்க நடைமுறை தான். பார்த்தீங்கன்னா ஒன்று, நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்களை அந்த சேனல் மூலமாக பெற்றிருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. அதோட ஒன்று நீங்கள் ஷோர்ட் மூலமாக வெறுமனே நீங்கள் ஷோர்ட் மூலமாக இன்கம்மை ஷோர்ட் வீடியோ தான் போட போறீங்க. அதன் மூலமாக தான் நீங்கள் இன்கம் பண்ண போறீங்கன்னா அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறுமனே 90 நாட்களில் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். லாஸ்ட் 90 நாட்களில் பெற்றிருந்தால் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர், அதோட பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ஷோர்ட்ஸ் வியூவோட நீங்கள் மொனிட்டேஷன் பண்ணுவதற்கான எனேபிள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஒரு வீடியோ செய்ய போறீங்க, வீடியோ மூலமாக தான் உங்களோட சேனலை ரீச் பண்ண போறீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ கால வரையறை உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 365 நாட்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா 4000 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ பார்த்துருக்க வேண்டும். அதாவது 4000 வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் கடைசி 365 நாட்களுக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றிருந்தால் மாத்திரமே உங்களால் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு தகுதி, அதுக்கான எலிஜிபிள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இதுதான் எல்லாத்தையும் இருக்கிற பிரச்சனை. என்னென்று நாங்கள் ஒரு வீடியோ சேனலை கிரியேட் பண்ணி வீடியோ போட்டாலும் வியூஸ் ஏறுதில்லை, எங்களுக்கான சப்ஸ்கிரைபர் கிடைக்கவில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கிடைத்தா கூட நாங்கள் சொந்த ஃப்ரெண்ட்ஸ்களை கொண்டு சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர்களை எடுத்தால் கூட இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸோ அதே மாதிரி இந்த 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸோ பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் சில ஈஸியான டிப்ஸ்கள் இதுவரைக்கும் எனக்கு கிடைத்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்றதுக்கு காத்திருக்கேன். ரைட்டா? நான் கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் இந்த இமெயிலில் கிரியேட் பண்ணி 2017ஆம் ஆண்டு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருந்தேன். கிரியேட் பண்ணி நான் அதுக்கு பிறகு 2021க்கு பிற்பாடு தான் சேனலாக கிரியேட் பண்ணி அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தேன். என்னாலையும் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்களை ஒரு மாதிரி நான் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது நண்பர்கள் மூலமாக அப்படி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபரில் எடுத்துக்கொண்டேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஏற்ற வேணுமெண்டா நிச்சயமாக ஷோர்ட் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஷோர்ட் வீடியோ போடுங்க. ஏன்னா ஷோர்ட் வீடியோ ரீச் ஆகிறது கூட அதன் மூலமாக தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்களை எடுத்துக்கொள்வார்கள் அதன் மூலமாக. பட் ஆனால் ஷோர்ட் மூலமாக நீங்கள் 10 மில்லியன் வியூஸ் பெற்று மொனிட்டேஷன் எலிஜிபிள் பண்ணுறது
பெற்றுக்கொள்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த 4000 மணி நேர வாட்ச் ஹவர்ஸை வந்து பெற்றுக்கொள்வது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் நான் வந்து சொல்கிறேன்டா 1000 சப்ஸ்கிரைபர்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ்களாக வந்து போடுங்கள். சின்ன பிள்ளைகள உங்களோட வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் அப்படியான சின்ன பிள்ளைகள கியூட் வீடியோக்கள், அப்படியான கியூட்டான வீடியோக்கள், விலங்குகளோட வீடியோக்கள், உங்களோட செல்ல பிராணிகளோட வீடியோக்கள் அப்படியான இதில் வந்து போடலாம். இல்லாட்டி தளபதி விஜயினுடைய சம்பந்தமான வீடியோக்கள் ஆனால் மூவி காட்சிகளாக இல்லாமல் அது வந்து காப்பிரைட் இஷ்யூவை வந்து கொண்டு வந்துடும். அதுகள் இல்லாமல் மற்ற இதுகளை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட்ஸில் வந்து அதிக சப்ஸ்கிரைபர்கள் வியூஸ்களை பெற்று சப்ஸ்கிரைபர்களை வந்து அதிகரித்துக் கொள்ள முடியும். அதை முதல் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 10 மில்லியன் ஷார்ட்ஸின் வியூஸை வந்து பெற்றுக்கொள்றதை விட 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸை வந்து பெற்றுக்கொள்றதை விட, ஏன்னா அது வந்து 90 நாட்களுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிடும், முன்னுக்கு பெற்ற இதுகள் வந்து அழிஞ்சு கொண்டு வரும். ஸோ உங்களுக்கு வந்து அதை ரீச் பண்ணுறதை விட என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்து ஒரு வருஷத்துக்குள்ள வந்து பெற்றுக்கொள்றது உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். அந்த 4000 மணி நேர வாட்ச் ஹவர்ஸ் எப்படி நண்பா எடுக்கிறது? ஷார்ட்ஸ் கூட ஓரளவுக்கு 10K 20K 30K வருது, சில நேரம் கூட ஒரு 10 லட்சம் வியூஸ் கூட வருது. பட் ஆனால் வீடியோ போட்டால் ஒரு 1K வீடியோ கூட வரையில, வீடியோ சுத்தமாக யாருமே பார்க்க மாட்டாங்க, என்ன கண்டென்ட் போட்டாலும் அது பெருசாக ரீச் ஆகல என்று சொல்றீங்களா? உங்களுக்கு வந்து அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை அடையிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து லைவ், யூடியூப் லைவ், யூடியூப் லைவை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யூடியூப் லைவ் மூலமாக வந்து நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். என்னடா எந்த சேனல் கூட இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்து பெற்றுக்கொள்வதற்கு நான் அதிகமான யூடியூப் லைவ்களை வந்து போட்டிருந்தேன். அதன் மூலமாகத்தான் எனக்கு அந்த வாட்ச் ஹவர்ஸை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு லைவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணித்தியாலம் 1 மணித்தியாலத்துக்கு மேலே நான் செய்திருந்தேன். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுடைய லைவை வந்து ஒருத்தர் கூட பார்க்கல. கிட்டத்தட்ட 1.5 மாத காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூடியூப் லைவை வந்து போட்டுக்கொண்டே இருந்தோம். கிரிக்கெட் சார்ந்து போட்டுக்கொண்டிருந்தோம். அதே மாதிரி பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சம்பந்த அப்டேட் சார்ந்து வந்து யூடியூப் லைவ் வந்து செய்திருந்தோம். நானும் என்னோட நண்பர் கூட செய்திருந்தோம். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டோட்டல் வியூஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வியூஸ் 20 வியூஸ் அப்படி தான் வந்தது. சில வியூஸ் எல்லாம் 0 வியூஸ் எல்லாம் இருந்தது. 1 மாதம் 1.5 மாத காலம். ஆனால் நாங்கள் விடையில தொடர்ச்சியாக வந்து கண்டினியூவாக வந்து செய்து கொண்டே இருந்திருந்தோம் லைவை. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த ஒரு அரசியல் கண்டென்ட் சார்ந்து வந்து ஒரு லைவ் வந்து போட்டிருந்தோம். எதிர்பாராத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 7,000 பேர் வந்து அதை வந்து பார்த்திருந்தார்கள். ஸோ அதை வந்து புரிந்து கொண்டு அரசியல் சார்ந்த பொலிட்டிக்கல் லைஃப்ஸை வந்து செய்திருந்தோம். முதல் நாள் 7,000, அதுக்கு அடுத்த நாள் 10,000, பிறகு அதுக்கு அடுத்த நாள் 15,000, அதுக்கு பிறகு 25,000 30,000 வரைக்கும் வியூஸ் வந்து அதிகரித்து கொண்டே போனது. நமக்கு அதே நேரம் சப்ஸ்கிரைபர் குறைவாக வந்தாலும் அந்த வாட்ச் ஹவர்ஸ் ஒவ்வொரு லைவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 150 200 வரைக்குமான வாட்ச் ஹவர்ஸை வந்து ஒரு லைவ்லேயே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஸோ அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து யூடியூப் சேனலை வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமோட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்து அடைகிறதுக்கு வந்து மிக மிக உங்களுக்கு வீடியோவை விட ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது வந்து இந்த யூடியூப் லைவ். இதை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் இந்த கரண்ட்லி டைமில் வந்து என்ன விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பேசப்படுதோ அந்த டாப்பிக்கை வந்து வைத்துக்கொண்டு நீங்கள் யூடியூப் லைவை வந்து தொடர்ச்சியாக செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப் மூலமாக வந்து நிறைய பேரை வந்து உங்கள் பக்கம் ஈர்த்து கொள்ள முடியும். அதன் மூலமாக வாட்ச் ஹவர்ஸை வந்து விரைவாக வந்து அதிகமான வாட்ச் ஹவர்ஸ்களுக்கு வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதனுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். நீங்கள் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை வெறுமனே ஒரு 6 மாதத்துக்குள்ள கூடியபட்சம் 6 மாதத்துக்குள்ள வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிச்சயமாக அதை வந்து செய்யுங்கள். பட் அதெல்லாம் செய்து நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அடைந்த பிற்பாடு வந்து யூடியூப் அட்சென்ஸ் உடைய இது வந்து கிரியேட் பண்ண வேணும், ஐடி வந்து கிரியேட் பண்ண வேணும். கிரியேட் பண்ணி அதன் பின்னர் வந்து உங்களோட யூடியூப் சேனலை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டால் அதுக்கு பிறகு உங்களுக்கான ஒவ்வொரு வீடியோஸ்கள் ஷார்ட்ஸ்கள் லைவ்ஸ்கள் ஏற்ற மாதிரி உங்களுக்கான ரெவென்யூ வந்து வர ஆரம்பிக்கும். அதன் பிற்பாடு $100 வந்து சேர்ந்த பிற்பாடு அதற்கு பின்னர் வந்து வருகின்ற அனைத்து ரெவென்யூக்களையும் வந்து நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மூலமாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் யூடியூப் லைவை வைத்துக்கொண்டு மட்டும் உங்களால் வந்து நிறைய ஏர்ன் வந்து பண்ண முடியாது. ஏன்னா யூடியூப் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தொடர்ச்சியாக பார்க்க மாட்டார்கள். புதிதாக வருவார்கள், வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் போயிடுவார்கள். உங்களுக்கான ரெனியூ வந்து எப்படி வருமாண்டா உங்களோட வீடியோக்கள் லைவ்ஸ் அதே மாதிரி ஷார்ட்ஸ் வந்து போகும்போது இடையில வர ஆட்ஸ் மூலமாக தான் வரும். ஆனால் உங்களுடைய லைவை எவ்வளவு நேரம் பார்ப்பார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எனேபிள் பண்ண பிறகு யூடியூப் மோனிட்டேஷன் ஆன பிறகு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் மற்றும் வீடியோக்களை தான் வந்து போட ட்ரை பண்ண வேண்டும். அப்படி ட்ரை
ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கான ரெவென்யூ வந்து அதிகரித்து கொண்டிருக்கும். அந்த ரெவென்யூ வந்து வேகமாக வந்து பெற்று நீங்கள் பணமாக வந்து மாற்றிக்கொள்ள முடியும். இதுதான் நான் பெற்ற அனுபவம். இதுவரைக்கும் நீங்கள் யாரும் யூடியூப் செய்து வந்து இன்னும் வந்து அந்த 4000 வாட்ச் அடைய முடியவில்லை என்றால் இன்றிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு வழியும் இல்லை. யூடியூப் லைவ் செய்யுங்க. அது நைட் டைம் செய்யுங்க. ஒரு நல்ல டைம்களில் செய்யணும் நண்பா. ஒரு 9 மணிக்கு இரவு 9 மணிக்கு பிற்பாடு வந்து செய்யுங்க. நிறைய பேர் வந்து லைவ் பார்ப்பாங்க, வந்து இருப்பாங்க. ஸோ நல்ல ட்ரெண்டிங்கான கண்டென்ட்டை வந்து செய்யலாம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் பேர் அந்த அரசியல் பதட்டங்கள் அதுகளை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்கள். ஸோ அது சார்ந்த லைவ் செய்தால் இன்னும் நிறைய கணக்கான லைவ்ஸை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்திய தமிழக அரசியல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வந்து பேசப்பட்டு கொண்டிருக்குது. அது சார்ந்த லைவை வந்து செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தை இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஐபிஎல் ஒரு பெரிய ஃபேன்ஸ் பேஸ் இருக்கு. ஸோ அது சார்ந்த லைவ்களை வந்து செய்யுங்கள். செய்தால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் கூட நீங்கள் சில நேரம் வந்து அந்த 4000 வாட்ச் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான ஐடியாவை நான் தந்திருக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்க. நிறைய பேர் இப்படி தான் வந்து இப்போ வந்து யூடியூப் சேனல் சிறிய யூடியூப் சேனல் எல்லாம் இந்த யூடியூப் லைவ் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்களையும் அதே மாதிரி இந்த 4000 வாட்ச் வந்து மிக இலகுவாக வந்து ரீச் பண்ணி விடுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சார்ந்த இன்னும் நிறைய விஷயங்களோட கண்டென்ட்டோட உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.